பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ஏசப்பா நம்ம கூட பேசுகிற காரியம் என்னென்னா, ஜெபிக்க தடையாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நம்மளை தடையாக நிறுத்துது. முதல்ல சோர்வு, அடுத்து வீண் பேச்சு, அடுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம தூங்கலாம். நம்மளுக்கு இருக்கிற காலத்தில் நான் நைட்டு 10 மணிக்கு படுத்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது ஒரு நல்ல தூக்கம்தான். ஆனால் 7 மணி வரைக்கும் தூங்குறது தான் நல்ல தூக்கம் இல்லை. கர்த்தர் நம்மளுக்காக கொடுத்துருக்க இந்த காரியத்தை, இந்த வாழ்க்கையை நம்ம ஆரோக்கியமாக பயன்படுத்தணும். அதனால் நம்ம சோர்வை விட்டு வீண் பேச்சுகளை விலக்கி நம்ம அதிக தூக்கத்திலேருந்து வெளியே வந்து கர்த்தரை ஜெபிச்சு துதிப்போனால் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, வீணடிச்சிடாதீங்க. கர்த்தருக்குள்ளே எல்லாரும் ஆயத்தப்படுவோம். வர காலம் கொடிய காலம். அந்த காலத்துலேருந்து நம்ம மீட்டோம். நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஜெயம் நிச்சயமாக கர்த்தரால் வரும். ஆமென்.